கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கேமரா மைக் செட்டப்லாம் வந்து வாங்கியிருக்கோம். கோடியில் பொருளும் டெக் பாஸ். அடே என்னோடது இல்ல, எங்களோட இன்னொரு சேனல் இருக்குல்ல ஃபுட் ஃபன் டிராவல், அதுக்காக வந்து நம்ம பாண்டி வாங்கின கேமரா உங்களுக்கு நாங்க அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். பாண்டி வாங்க. அண்ட் நம்ம கூட வந்து ராஜேஷ் வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ வெல்கம் டு yet another episode of Funboxing. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சரி, என்னென்ன வாங்குனீங்க? ஒரு Sony A74 கேமரா ஒண்ணுதான் இருக்கு. சரி, டைமிங்ல போட்டேன். போடுங்க அடுத்து ஹாலிலாண்டோட வயர்லெஸ் மைக். ஓகே, சூப்பர். அன்பாக்ஸ் பண்ணுவோமா? இது என்ன பேக்குள்ள என்ன இருக்கு? ஃப்ரீயா கொடுத்தாங்க. கேமரா கொண்டு எல்லாம் எடுத்து அதல வச்சுக்க. ஸோ முதல்ல ஸ்ட்ராப். USB to Type C. அது இவ்வளோ பேப்பர் இருக்கு, எல்லாம் சைனீஸ்ல வேற இருக்கு. ரெக்கமெண்டட் கார்ட் ரீடர் போட்டிருக்கானுங்க, இதை யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓ, 3 வருஷம் வாரண்டியா? ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணா 3 வருஷம் வாரண்டி. லென்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். துணி பையா கொடுத்துருக்காங்க. என்ன இவ்வளோ குட்டியா இருக்கு? என்ன பிராண்ட்? சோனி தானா? இல்ல, லென்ஸ் நீ கேட்ட பத்தி ஒரு கேள்வி, என்ன பிராண்ட் தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீனா அப்ப நீ தானே லூசு. சூப்பரா இருக்குங்க. ஃபிளிப் ஸ்கிரீன்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க. வேற 2 பேட்டரி இருக்கு, ஒரு பேட்டரி ஒரு அடாப்டர். இதுல வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இதுல சொருகி USB இதுல சொருகி டைப் C தூக்கி இதுல சொருகணும். சார்ஜ் பண்றது. அதுக்கு நேரா டைப் C கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது சார்ஜ்லாம் டைரக்டா சொருகி அப்படியே லைவாவே. அப்படியா? Canonல அந்த ஆப்ஷன் இல்ல. பாத்தீங்களா, அவர் தெளிவா நம்மட்ட Canon கொடுத்து விட்டு Sony எடுத்துட்டாப்ல. கடைசியா கேமரா வாங்குறப்ப என்ன சொன்ன? 100 ரூபா ஐயா, போனா வராது, பொழுதுபோல கிடைக்காது, ஓடியா. மார்க் 2 வாங்குங்க, அது நல்லா இருக்கும். என்னது இது என்னது? இது சார்ஜர். பெட்டி பெருசா இருக்கு, உள்ள சார்ஜர் சின்னதா இருக்குன்றீங்களா? நாங்க எங்க அக்கா ராகவி கேக்குது பவுல் டாப் உடைச்சு வர்றதுக்கு. என்ஜாய். பரவாயில்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி vlog பண்றப்ப பெருசா வெயிட் ஃபீல் ஆகுது போலீங்க. என்னை ஓபன் பண்ண சொல்லி நீ வாட்டுக்கு அடுத்து. சரி, என்ன இருந்துச்சு? அவ்வளவுதான். சார்ஜர் கேபிள் உள்ள வந்து. அப்ப இதை யார் சொல்லுவா? யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு. இதுக்கும் வாரண்டி தனியா? இதுக்கு வாரண்டி வரும். அதானே, யூசர் மேனுவல் சொல்லிட்டேங்க சேர்த்து. எப்பயும் போல சொல்லி பழகிட்டோம். இது என்ன கடைசியா? இதை சொல்லுங்க. ஹாலிலாண்டோட வயர்லெஸ் மைக். ஓகே, ஏன் டிஜே விட்டுட்டு ஹாலிலாண்ட் போனீங்க? டிஜே 30,000, இது 10,000. இது நம்ம அப்படியே டிஜே மாதிரியே இருக்குங்க, ஆனா இன்னும் காம்பாக்டா இருக்கு. டிஜேல இல்லாத இதுல ஒன்னு இருக்கு, என்ன தெரியுமா? என்னது? நாய்ஸ் கேன்சலேஷன் இதுலயே இருக்கு. ஒரு பட்டன் இருக்கும், இதை பிரஸ் பண்ணிட்டோம்னா நாய்ஸ், அந்த விண்ட் நாய்ஸ் மட்டும் குறைச்சு விடும். அப்படியா? பரவாயில்லைங்க. இந்த கேமரால என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா என்னென்ன இருக்குன்றது தெளிவா உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க. 33 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோக்கும் ஷார்ப்னஸும் எல்லாமே கிளாரிட்டி நல்லா இருக்கும். வீடியோக்குமே 4K 60 வரைக்கும் எடுக்கலாம். 4K 60 அன்லிமிட்டட் டைமிங்கா? அன்லிமிட்டட் டைம். 5.5 ஸ்டாப் வரைக்கும் இன்பாட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஸ்டேபிளா இருக்கும் வீடியோ. அது இதுக்கு அடுத்து உள்ள வந்து ஆக்டிவ் மோடுன்னு இன்னொன்று இருக்கும். அதை போட்டிங்கன்னா கிராப் வரும், பட் இருந்தாலும் இதோட கொஞ்சம் இன்னும் ஸ்டேபிளா இருக்கும். நம்ம கேனல்ல 2 ஹேண்ட் மோட் அது மாதிரி. இது போக 1080ல 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி S3ல இருக்கிற மெனு சிஸ்டம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. முன்னாடி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா அந்த Sony, அதுல மெனு சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல ஆனா சூப்பரா இருக்கும். R6 ஸ்மார்ட் டூல் இருக்குல்ல, வீடியோக்கு போட்டோக்கு SNQ-னு. அதே மாதிரி இங்க இருக்கு. இப்போ போட்டோல வச்சோம்னா போட்டோ செட்டிங்ஸ் மட்டும் தான் வரும், வீடியோல வச்சா வீடியோ செட்டிங்ஸ் மட்டும் தான் வரும். 4K 30 வரைக்கும் எடுத்துறது வந்து ஃபுல்லா 7K ஓட ஓவர் சாம்பிள். ஓவர் சாம்பிளிங் பண்ணி 4K ல கிடைக்குதா? 4K 30 வரைக்கும். 4K 60 மட்டும் கிராப் இருக்கும். அப்படின்னா என்ன வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? Canonல சொல்லணும்னா R6 ஸ்மார்ட் 2க்கு ஈக்குவலான ஒரு கேமரா. ஆனா Canonக்கு இதுக்கு என்னன்னா, இதுல வந்து டைனாமிக் ரேஞ்ச் அதிகமா இருக்கும். ஸோ கலர் சயின்ஸுமே இதுல ஸ்கின் டோன் சூப்பரா இருக்கும். என்னையெல்லாம் வெள்ளையா காமிக்குமா? வெள்ளையா இருந்தா ஹியூமன் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு ப்ரோ. எனக்கு வர மாட்டேங்குது. வந்துருச்சு. அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு ப்ரோ. அப்ப திரும்ப கேமரா அப்படியே திருப்பிடுங்க. அட ஆமா, அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லங்க, அனிமலே ஆட்டோ ஃபோக்கஸ். அனிமலே ஆட்டோ ஃபோக்கஸ்ல தெரியுதுங்க. மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ், சரியா? நம்ம A7 R3 வச்சிருந்தோம்ல, அதுல மெயினா எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த லாக்ல செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் கலர் கரெக்ஷன் பண்றப்ப சூப்பரா இருக்கும். இதுல எல்லாமே இருக்கும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து S-Cine டோன் ஒரு லட்டை வந்து தனியா கொடுத்துருப்பாங்க. Sony A7 S3க்கு அடுத்து இதுல தான் 10 பீட் கொடுத்துருக்காங்க. சிறப்பு பண்ணி இருந்தாலும் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் புது கேமராக்கு. நிறைய vlog வந்து இந்த கேமரால தான் வரப்போகுது. நாங்களும் இனிமே எடுத்து சோனில வீடியோ பண்ணுவோம், ட்ரையல் பண்ண போறோம். நீ எங்களை வச்சு ட்ரையல் பண்ணல, சோனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன ப்ரோ, சோனி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து சோனியா இறக்குறோம் நம்ம கேமரா. மொத்தம் எவ்வளவு செலவாச்சு? 241. மைக்கு கேமரா எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி. எனிவே கங்க்ராட்ஸ். நல்ல கண்டென்ட் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் போய் செக் அவுட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.